நல்லா வெள்ளாட்டுக்கறியா உங்க பையன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நல்லா முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிட்டாச்சா? வெள்ளாட்டுக்கறி தானே, ஏன் வெள்ளை பண்ணின்னு கூட சொல்லு. அட ஏண்டி நீ வேற, ஆமா இந்த சொல்லி சொல்லிச்சுக்கிறீங்க. அவங்களா ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்களா? ஆமாண்டி, அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ஒன்றும் ஆக்கல. ராத்திரிக்கு தான் முட்டை வாங்கிட்டு வந்து ஏதாவது முட்டை குழம்பு போய் போன்ட்டு இருக்கேன். சரி சரி. எங்க உமாவுக்கானா அவளும் ஊருக்கு போயிட்டாலோ? இல்லடி, அவ எங்க ஊருக்கு போறா? அந்த கோகிலாப்புல ஊர்ல இருந்து வந்திருக்கிறா. வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் போறாளுக வாராளுக போறாளுக வராளுக. எங்க போறாளுக எங்க வராளுகன்னு தெரிய மாட்டேங்குது. ஆஹா, அவன் எது இருந்தா கூட உன் கூட வேலைக்கு அனுப்புவேன். அவளு எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி, இன்னைக்கு பொழுதுதான் இறங்கி போச்சு. இதுக்கு மேல எங்கிட்டு போய் வேலையை பாக்குறது? நாளைக்கு தான் போய் எதுவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு தான் வாரிகளா? பையன் வேற வேலைக்கெல்லாம் போவாதம்மா, எங்கிட்டும் போயிட்டு உடம்பு செல்லாம இழுத்துக்கிட்டு வந்துருவேன்றான். ஆமா, வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கையில ஒரு 5-10 இருக்கும். நமக்கு தேவைன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணா, இல்லைன்னா அவங்க கையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் சரிதான். என்ன பிள்ளையும் வச்சிருக்கீங்க, கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு கொடுக்கணும் வைக்கணும், ஊருப்பட்டு செலவு கிடக்குல்ல. அந்த காலத்துல படன்னு வேலை பார்ப்பீங்க. சரிம்மா, அப்ப நாளைக்கு காலையில வாரேன். சரிக்கா. அப்புறம் இன்னொரு சங்கதி தெரியுமா? என்னடி? உங்க 2வது புள்ள அமுதா அந்த ஆறுமுகத்தை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போனால, கொழுப்பெடுத்த கழுத அம்புட்டு தூரம் கெஞ்சியும் கூத்தாடியும் திரும்பி பார்க்காம போனால, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பையன்கிட்ட தினமும் அடி உத வாங்கிட்டு கிடக்குறா. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளை அந்த பக்கம் போக முடியாது, ஒரு பொண்ணு அந்த பக்கம் போக முடியாது. யாரு ஓரா யாரு வாரான்னு நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பான். அதுவும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சிரிச்சு கிரிச்சு பேசிட்டோம், அவளைத்தான் வச்சு கிளின்னு கிழிச்சு போடுறான். அன்னைக்கு அப்படித்தான் அவங்க வீட்டுல சண்டைன்னு சொல்லி என் வீட்டுக்காரி, ஏன்பா வெளியில வச்சு இப்படி பொண்டாட்டிய திட்டுற, எதுனாலும் 4 செவத்துக்குள்ள இருக்கணும், வெளியே வச்சு இப்படி பேசாதன்னு சொன்னதுதான். உடனே என் புருஷனையே அப்படி தப்பா பேசிவிட்டாக்கா. அப்படியப்பா, எனக்கெல்லாம் இப்படி ஒரு புருஷன் வாச்சுதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ண அன்னைக்கே கட்டையிலேயே 4 சாத்தி இருப்பேன். எப்படித்தான் இவ ஒரு பிள்ளையும் பத்துக்கிட்டு அவங்க கூட இப்படி வாடுறாளோ தெரியல போங்க. ஆனா உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கிறா. கடவுள் நல்லா கூலி கொடுக்குறான். இப்போ உங்ககிட்ட அதை கேட்டாங்களே, என்னக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுனேன். யாரு நீ? எனக்கு சப்போர்ட்டும் பண்ண வேணா, சப்போர்ட்டா கிளிக்கவும் வேண்டாம். எனக்கு இருக்குது 2 பிள்ளைங்க தான். ஒன்று என் அழகு சுந்தரம், 2வது என் உமா. அவ்வளோதான். உங்க 2 பேர் மட்டும்தான் நான் பெத்த பிள்ளைங்க. மற்ற எவளும் என் பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தலை முழுகுனது தான். யாரோ எப்படியோ போறாங்க, அதை எதுக்கு என் வீட்டு வாசல்ல வச்சு பேசுற? என்னம்மா அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? பாரு, என் பிள்ளைங்க இதுங்க 2 தான். இதுங்களை பத்தி எதுனா சொல்லு, மற்றபடி வேற எவளை பத்தி இந்த வீட்டு வாசல்ல பேசாத சொல்லிவிட்டேன். அப்புறம் மரியாதையா இருக்காது. என்னக்கா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிவிட்டீங்க? அப்புறம் வேற என்னத்துக்கு நீ அவளை பத்தி என்கிட்ட வந்து பேசுற? அவ யாரை எந்த காட்டு சிரிக்கியோ, என் வீட்டு வாசல்ல வந்து அவளை பத்தி பேசுற, இவளை பத்தி பேசுறானா? ஐயோ, தெரியாம பேசிவிட்டேன். இவகிட்ட சொல்ல வந்தேன் பாரு, என் பத்தி நானே செவுத்துல முட்டிக்கணும். ஒரு காலத்துல ஊர் முழுக்க புறணி பேசிக்கிட்டு தெரிஞ்சுது, ஊர்வம் வெளுத்துக்கிட்டு தெரிஞ்சுது. இன்னைக்கு ரொம்ப நல்லவ வேஷம் போடுறத பாரு. அடமலை விட்டாலும் இந்த துணமலை விடாதுன்ற கதையா? நம்மளே எல்லாத்தையும் விட்டு ஒளிஞ்சு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னாலும் நம்மள வாய் சொரண்டணும்னே இப்படி ஒவ்வொருத்தி கிளம்பி வருவாளுக போல இருக்குது. எவ்வளோ எப்பயோ போகட்டும், அது எங்களுக்கு என்ன வந்துச்சு? நம்ம கிட்ட வந்து அவ இப்படி இவ இப்படி, இவளுகளுக்கெல்லாம் வேற வேலையே இருக்குமா என்னமோ தெரியல. இதுல இவ வேற எங்கிட்டு போய் சுத்திக்கிட்டு தெரியறான்னு தெரியல. ஏற்கனவே சும்மா இருக்கிறவங்களுக்கு அவளா தெரியுது என் குடும்பம். இதுல மேற்கொண்டு இவளும் ஊரை சுத்திவிட்டு எங்கிட்டாவது போய் நேத்து அவங்கிட்ட அந்த திட்டு வாங்கிட்டு வந்தா, இன்னைக்கு எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. விளக்கமாத்த எடுத்துட்டு போய் 4 சாத்தி தான் கூட்டிட்டு வரணும் போல இருக்குது. எருமை கழுத வயசாகி போச்சு, எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. தொடப்பக்கட்டை எடுத்துக்கிட்டு போறேன் பாரு இன்னைக்கு. இன்ன வரைக்கும் யாரும் வரல. யாருக்கிட்டையாவது பேசுறாளான்னு ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். யார்கிட்டயாவது பேசட்டும், அப்படியே அங்க வச்சு சாத்துன்னு சாத்துவோம். அம்மா, இப்ப நான் பார்த்த ஹீரோமா இருக்கேனா? அது ஹீரோ இல்லப்பா, ஹீரோ. என் புள்ள என்னைக்குமே எனக்கு ஹீரோ தான். அம்மா, நான் பெருசானோனையும் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் இப்படி உன்னை காப்பாத்துவேன் தெரியுமா? சரிடா தங்க புள்ள. போனமா துணியை துவைச்சமா வந்தமான்னு இருக்கிறது இல்ல. என்ன கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க பத்தியா? வீட்டுல இருந்தா மூச்சு வர்றதில்ல, பேச்சு வர்றதில்ல.
வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு என்னை பாரு என் அழகை பாருன்னு இருக்கிறது. அம்மா இப்ப நான் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கவாம்மா? ஐயோ வேணாம் சாமி, நீச்சல்லாம் அடிக்க கூடாது சரியா? அம்மா குளிப்பாட்டி விடுவேன், துணியை துவைச்சுக்கிறேன் சரியா? என்னம்மா துணி துவைக்கிறீங்களா? ஆமாங்க தலைவரே. இந்த தண்ணி நல்லா சில்லு சில்லுன்னு வருது. அங்கிட்டு தான் தோட்டத்தில் மோட்டார் போட்டிருக்கோம்மா. அங்கே நல்ல தண்ணி சூடாக வரும். அங்கேயே துவைச்சு போட்டு குளிச்சு போட்டு போக வேண்டியதானே? இல்லைங்கய்யா, இங்கே பிள்ளைய குளிப்பாட்டி இதை துணியெல்லாம் துவைச்சாச்சு, அவ்வளோதான். சரிம்மா சரிம்மா, தண்ணி வேணும்னா அங்கே இருக்குது, வேணும்னா இப்போ மோட்டர் கூட போட்டு எல்லாம் பண்ணிக்கோங்க சரியா? என்ன அங்கே வெட்டி நாயை அடிச்சுக்கிட்டு இருக்கா? நான் சொல்லலை, ஆள் இல்லைன்னா இவ எல்லா வேலையும் பண்ணுவான்னு. சரிம்மா நான் வரேன். ஐயோ அப்பா, நல்ல இழி, ஏன் பல்லே தெரியாம இழிக்கிற? ஐயோ இந்த மனுஷன் எப்போ வந்தாருன்னு தெரியலையே. இன்னைய வரைக்கும் அவர்கிட்ட நல்லா சிரிச்சு ஹஹஹன்னு பேசுன, ஆளை பார்த்தன அப்படியே அப்படியே நடிக்கிற. என்ன பம்புறியா? நடிக்கிறியா? நான் என்னத்தங்க பேசினேன்? நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல. துணி துவைக்கிறியானாரு, ஆமாங்கன்னு. வேற எதுவும் நானும் பேசலைங்க. யாரு இந்த வேலை தான் ஆகாதுன்றது? இதுக்கு தான் நீ இங்கே துணி துவைக்க வர, இங்கே துணி துவைக்க வரேன்னு சொன்னியா? வீட்டில் தண்ணியை பிடிச்சி ஊத்துற துவனா அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கியா நீ? ஏங்க நான் எதுவுமே பண்ணலைங்க. எட்ரி முதல்ல எல்லாத்தையும் எடு, வீட்டுக்கு கிளம்பு. அங்கே வச்சு உன்னை சாத்துனா தான் சரிப்பட்டு வரும். என்கிட்ட சிரிச்சு பேசுனது கிடையாது, மற்றவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறியா நீ? எடு முதல்ல. ஐயோ ஆண்டவனே, இந்த மனுஷன் எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே. நடிக்கிற, வா வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. அதுக்கு தான் நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு உன முன்ன விட்டு பின்னாடி நோட்ட விட்டோன்னு தானே உன் லட்சணம் என்னன்னு தெரியுது. ஏய் கிளம்பு, என்ன நின்னுகிட்டு இருக்க? வாடா சீக்கிரம் வா. அப்பைக்கப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். கொஞ்சம் கொடுக்காம விட்டோம் எல்லா வேலையும் காட்டுவ. உள்ளுக்குள்ள அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்கன்னு தெரியல. குசு 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 குசுன்னு பேசுறாளுங்கம்மா, காதுலயே விழ மாட்டேங்குது. எம்மாடி பையனுக்கு துணி நல்லா இருக்குல்லம்மா? ஆமாம்மா, எதுக்குமா சும்மா காசு இருந்தால் கறி பண்ணிட்டு தான் இருக்கியா? எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்க? எப்போ வந்தாலும் இவனுக்கு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு துணி, இதெல்லாம் போட்டாலும் இப்போ என்ன பெருசான திருப்பி போடவா போகிறோம்? போட்டு அழகு பார்க்கறது தான். ஆமாம், அழகு பார்ப்பீங்க, அழகு மறுபடியும் கொஞ்ச நாளில் வளர்ந்துருவான். அதுக்கப்புறம் இந்த துணியை போடவும் முடியாது. பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, பேரனுக்கு போட்டு பார்த்தா அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதனால வாங்கினேன். அது ஒரு குத்தமாடி. ம் சரிம்மா, கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்த்துக்க, நான் அப்படியே படுக்கிறேன். ஏன் மணி ஆகி போச்சு, இப்போ போய் படுக்கிறேன்ற? அட போம்மா, இவன் வேற தூங்கவே மாட்டாமா பகல் நேரத்தில். ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிறான், பகலும் தூங்க மாட்டேங்கிறான். இவனோட வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையாக இருக்குது. ஏதோ நீ வர வந்து உன்ட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன்றேன். இல்லைன்னா என் மாமியார் தூங்கவே விடாது. புள்ள முழிச்சிருக்கும் போது பிள்ளைய பாருன்னு. சரி சரி, நான் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீ படு. மருமவளே, இப்பதான் படுத்தேன். கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி என் மாமியாருக்கு வந்துருச்சா? ஏமா உன் புருஷன் கிட்ட சொல்லி கறி எதையும் எடுத்துட்டு வர சொல்லலாம்ல? வந்தவங்களுக்கு எதுவும் ஆக்கி கொடுக்கறது இல்லையா? ஐயோ சம்மந்தி, நம்ம வீட்டுல என்னங்க அதெல்லாம் நான் எதிர்பார்க்கறதும் கிடையாது. அது எப்படிங்க நீங்க சொல்லலாம் சம்மந்தி? நாங்க பொண்ணு எடுத்திருக்கோம், எப்படி இருந்தாலும் வந்தவங்களுக்கு ஆக்கி கொடுக்கறது இல்லையா? போன் போட்டு சொல்லுமா உன் புருஷன் எதையும் எடுத்துட்டு வர சொல்லி. இந்த மாமியார் புள்ளையும் கிளி விட்டுரும், தொட்டிலையும் ஆட்டி விட்டுரும், இப்படித்தான் சொல்லும். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னோனையும் அப்புறம் எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் குத்தி காட்டும். உங்கள் ஆத்தா வந்தால் மட்டும் அதை எடுக்கும் இதை எடுக்குமா செய்வீங்க வைப்பீங்கன்னு. சின்ன பொண்ணு இந்த வந்துட்டால என் பையன். அடியே உன் புருஷன் வந்துட்டான், போய் என்ன எதுன்னு பாரு. இவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் என் பையன்னு வாங்க, மற்ற நேரத்துல எல்லாம் என் புருஷன். சின்ன பொண்ணு, இதா கறி எடுத்துட்டு வந்தேன் அத்தைக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. யோ நீ கம்முனே இருக்க மாட்டியா? ஏண்டி நீ கம்முனே இருக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவ, அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னை வாழ்னு கத்துறதுக்கா? என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நம்ம போனா எல்லாம் எடுத்து ஆக்கி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, இதை கூட செய்யலைன்னா எப்படி? இதை மட்டும் நல்லா வாய்க்கிலேயே வக்கனையா பேசு, மற்ற நேரத்துல மட்டும் ஏதாவது சொன்னா அப்படியே கம்முன்னு இருந்துக்குவேன். இதா எனக்கு டைம் ஆகி போச்சு, இதா ஆக்கி வை, நான் போயிட்டு வரேன். மசாலாலாம் வாங்கினீங்களா இல்லையா? இல்லை அதுக்கு ஒரு நான் மறுபடியும் போகணும். கருவேப்பிலையிலேருந்து கொத்தமல்லியிலேருந்து மசாலா, இஞ்சி பூண்டு வெங்காயம்னு பட்டை கிராமணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா? போவே வேண்டியதில்லை. ஆக்கிரு. யோ என்ன இங்கே வாங்கலே? என்ன 1000 தான் நான் திட்டுனாலும் வச்சாலும்
செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிடுறையா. என்ன பையனுக்கு காது குத்து வைக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல இருந்து சீர் சனத்தி செய்வாங்க, இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன மாப்பிள்ள? வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க. தட்டுல போட்டு எல்லாம் கொடுத்துருக்கலாம், இப்படி கீழே எப்படி உட்காருவாங்க? நானா மாமா கீழே வச்சேன், எல்லாம் மேலனா கொட்டிரும், கீழேனா நல்லா உட்காந்து சாப்பிட வாட்டமா இருக்கும்னு பார்த்தேன். அவங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எங்க உட்காருங்க. எங்களுக்கு மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அப்பாவுக்கெல்லாம் போடலையா? உங்க அப்பாலாம் அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவாரு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அண்ணி அண்ணனையாவது கூப்பிடுங்க. உங்க அண்ணன் இன்ன வரைக்கும் உட்காந்துருந்தாரு, இப்ப ஏதோ ஃபேக்டரியில இருந்து போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு. அப்பா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற கொடுப்பனையே இல்லை, ஆளு ஒருத்தர் இங்க வந்தா ஒருத்தர் அங்க போறது. என்ன பண்றது, அப்புறம் ஃபேக்டரியில வேலை பாக்குறாரு, கூப்பிட்ட உடனே போய் தானே ஆகணும். சரி சரி, வெட்டி கதை வேணாம். அவங்க சாப்பிடறாங்க, எடுத்து வை, அப்படியே தட்டுல வச்சுக்கிட்டு நிக்காம. ஐயோ அத்தா அத்தா, என்ன பண்றீங்க? இவ்வளவு அள்ளி வைக்கிறீங்க. ஐயோ சாப்பிட முடியாது. எம்மா சாப்பிட்டோன்னே வைக்க வேண்டியதாம்மா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி இப்படியாம்மா அள்ளி வைப்ப? பாத்தீங்களா, மருமவன் இந்த வீட்டுல காலம் முழுக்க இருக்கேன், நமக்கு இப்படி பரிமாறுவாங்களா? மாப்பிள்ளை வந்தா போதுமே அள்ளி வல்லு வதக்குன்னு தான் வைப்பாங்க. மனுஷன் அடுத்தவன் சாப்பிடணும் இருக்குதோ இல்லையோன்னு யோசிக்கிறது இல்ல. சாப்பிட்டுட்டு இதுல என்னத்த இருக்க போகுது? அதுல எல்லாம் ரெண்டு பீஸ் தான் இருக்கு, சாப்பிடுங்க. ஆமா, நீ உங்க அண்ணன் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்காரு, இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அரை வயிறுமா காவீரமா சாப்பிடுவீங்க, அப்புறமேட்டுக்கு உங்க அண்ணன் எங்களை பிடிச்சி திட்டுவாரு, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா கூட வைக்கல போல இருக்குன்னு. ஐயோ என்ன நீ இருந்தா அப்புறமேட்டு கூட சாப்பிடலாம், இப்படி மொத்தமா அள்ளி வச்சுப்புட்டு ஏமா நீங்க வேற. சாப்பிடுங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் எடுத்துக்கிறியா? நீங்க சாப்பிட்டு வைங்க, நான் எடுத்துக்கிறேன். என்னம்மா குழம்புலாம் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு, ஒண்ணுமே குறைன்னு இல்ல, நல்லா இருக்கு. இது மட்டும் தான் வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் வைக்கலையா? அதை எடுத்து வைக்க சொன்னேன், அத்தை தான் அதை ராத்திரிக்கு வச்சுக்கலான்ட்டாங்க. ராத்திரிக்கா? எடுத்து வைங்கம்மா. எங்க எல்லாத்தையும் ஒண்ணா வச்சா வயிற்றுக்கு சேருமோ சேராதவங்க, அதனால தான் இதை சாப்பிட்டுட்டு ராத்திரி அதை வச்சுக்கிட்டோம். ஆமாம்மா, அவங்க வேற ஊருக்கு போறேன்னு வேற சொல்றாங்க. ஊருக்கு போற நேரத்துல வண்டியில வயிற்ற வாய வலிச்சா என்ன பண்றது? அவங்க இன்னைக்கு போறாங்க, அவங்க இருப்பாங்க, கம்முன்னு இருங்க வாய் வச்சுக்கிட்டு. அட நீங்க வேறப்பா, கிளம்பணும்ப்பா. இங்க இருந்துகிட்டு இருந்தா அவ்வளவுதான், அங்க என் மாமியார் உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. பாவம், இன்னைக்கு கறி எதுவும் எடுத்தாங்களா என்னன்னு கூட தெரியல. அத்தைக்கு எதுவும் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? டவர் கிடைக்கல. நான் இங்க வந்து கூப்பிடல, நீங்களும் கூப்பிடலன்னா போய் திட்டு தான் வாங்க போறோம் போங்க. இதுல என்ன இருக்கு, எப்பயும் அங்கேயே தான் இருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, வந்து சொல்லலைன்னா என்ன? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிங்க, 8 மணி வாக்க பஸ் இருக்குது, அடுத்த ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டு 8 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடலாம். காலையில வெள்ளனையே வேலைக்கு போற மாதிரி போய்க்கலாம். தம்பி காலையில 6 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடலாம். மருமவளே என்னம்மா? கம்மனு இருமா நீ முதல்ல. இல்ல அத்தை, காலையில அவங்க வேலைக்கு. இங்க பாரு, அவங்க இருந்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டேன். சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மனு இருமா. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எடுத்து வை, அவங்க சாப்பிடட்டும். சாப்பிடும்போது ஊருக்கு போங்க ஊருக்கு போங்க ஊருக்கு போங்கன்னு என்ன பழக்கமோ தெரியல. நீங்க வேற என்ன பேச்சு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க அதட்டிக்கிட்டு. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இப்ப இப்படி பேசணும்னு பாருங்க, எந்திரிச்சு உள்ள போயிட்டா. அப்புறம் சாப்பிடும்போது இந்த மொத வட்டிக்கு கிளம்புங்கண்ணா. அப்புறம் என்ன விருந்தோம்பலு? வந்தவங்களும் இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பழகணும். சாப்பிடும்போது இந்த மொத வண்டி வந்துடும், 2வது வண்டி வந்துடும் அப்படின்னா. பா விடுங்கப்பா விடுங்க, அண்ணி எங்க நல்லதுக்கு தானே சொன்னாங்க. அதுவும் இல்லாம நான் தான் அங்க வேற புள்ள படிப்பு வேற இருக்கு, 10ஆம் கிளாஸ் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க மேல ஒன்றும் தப்பு இல்லை. அங்கெல்லாம் வந்து நீங்க என்ன எங்களை போங்க போங்கன்னு சொல்றீங்க, இருங்க இருங்கன்னு தான் சொல்றீங்க. அப்படி வந்தவங்கள போனா அப்புறம் என்ன அர்த்தம்? சரி விடுங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க முதல்ல அங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இப்ப நீ அவுட்டுடி, இப்ப நான் தான். சும்மா டச் ஆனதுக்கே நீ எல்லாம் அவுட்டுன்ற. அவுட்டுனா அவுட்டு தான். அடியே தொடப்பக்கட்ட. ஐயோ அம்மா. ஏண்டி மதியானம் சாப்பிடவும் வரல, ஏதோ போன பிள்ளை இன்ன வரைக்கும் வீடு வரலன்னு பார்த்தா மந்தையில உட்காந்துக்கிட்டு அச்சாங்கல் ஆடிக்கிட்டு இருக்கியா? பதறி என்ன சுண்ண நொட்டையாடி? ஐயோ அம்மா, நான் தாம்மா விளையாடுவோன்னு கூப்பிட்டேன். இங்க பாரு, இது உனக்கு சரியில்லை சொல்லிவிட்டேன், அடி வெளு ரோட்டி விடுவேன். ஏற்கனவே உங்க அண்ணன் ஊருக்கு போனது கூட வந்து சொல்லி வழி அனுப்பாம ஆடிக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப பார்த்தா இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? ரோட்டு காட்டுல போறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க? என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்க நினைக்க மாட்டாங்க? மந்தையில உட்காந்துக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க. நீ மந்தையில உட்காந்துக்கிட்டு இருக்க, எந்திரி முதல்ல. எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் உட்காந்துக்கிட்டே இருக்கிற. எந்திரி. என்னது உமா மாதிரி இருக்கு? என்ன அவங்க அம்மா அர்ச்சனையோ? ரைட்டு. ஏம்மா நீ போம்மா, நான் வாரம்மா. ஏம்மா என் கூட தானே இருக்கா, எதுக்குமா அப்படி திட்டுறீங்க? யாரு நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? நீயாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட, இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்கு முன்னாடி இப்படி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாருடா, அதுக்கு முடிய மாட்டேங்குது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அச்சாங்கல மட்டும் விளையாட முடியுதா? உன்னை இங்க வச்சு 4 இழுத்தாத்தான் சரிப்பட்டு வரும். ஓடுறியா? ஓடு, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும்.
இதான் ஓட்டணும், என்ன வேகமா ஓடுறா. ஏறு, உனக்கு நாளையில இழுத்தாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. நேத்தனமா அங்க போயிட்டு அந்த வேலை பார்த்து விட்டேன். இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிட்டு பாக்குறவங்க எல்லாம் சிரிப்படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஊர்ல இருந்து இதுக்குதான் நீ வந்தியா? என்னம்மா அப்படி பேசுறீங்க? சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஒண்ணா விளையாண்டது, அந்த நினைவு ஞாபகார்த்தமா விளையாண்டோம். அது போய் ஒரு குத்தன்ற மாதிரி பேசுறீங்க. நீங்களாம் என்ன சின்ன நொட்டைகளாடி? அரை கிளவி நீங்கெல்லாம் இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவ வீட்டுக்கு வரட்டும், வந்தோடனே அவளுக்கு இருக்குது ஆப்பு. என்னடி எங்க அம்மா போயிருச்சா? இப்பதான் இங்கிட்டு போறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போ, இல்லைன்னா உன் கூட சேர்ந்து எனக்கும் விளக்கமா தெரிய விழுகும். கல் எடுத்து பத்திரமா வைடி, நாளைக்கு வாரேன்.